ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னையிலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், முக்கியமாக ஃபேஸ் 2க்கு வரீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இன்னையிலேருந்து. சரியா? அதாவது இன்னையிலேருந்து நிறையா புதுமையான அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது ஃபேஸ் 2க்கு இப்போ பிசிஎம்க்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது 160 வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. சரியா? அப்போ ஃபேஸ் 2க்கு பிசிஎம்க்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு மேலே, சரியா, ஒரு 150 அண்ட் அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கு வந்து அடுத்த மெயில் வந்து இன்னையிலேருந்தே நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7.5க்கு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் கோட்டாவுக்கு இன்னையிலேருந்தே நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி அந்த ஸ்லைடிங் ப்ராசஸோட ரிசல்ட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரியா? ஃபேஸ் 2க்கு 150 வரைக்கும், சரியா, பிசிஎம்க்கு 150 வரைக்கும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 170 வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. சரியா? அப்போ 170 வரைக்கும் எஸ்சிஏக்கு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம அதாவது 155 வரைக்கும் செகண்ட் ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 172 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸில் கூப்பிட்டுருக்காங்க. சரியா? அப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செகண்ட் ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 வரைக்கும் என்ன பார்த்தா கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் எம்பிசி வந்து என்னாச்சு பார்த்தா பார்க்கலாம். ஏன்னா எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே முடிஞ்சிருக்கு, எஸ்டிக்கு வந்து 172.5 என்னாச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. அப்போ செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 வரைக்கும் எஸ்டி கம்யூனிட்டி, ஏன்னா எஸ்டி கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து ரொம்ப குறைவு. அப்போ எஸ்டி கம்யூனிட்டியில் 160 வரைக்கும் என்னாச்சு பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2க்கு வந்து கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. எம்பிசிக்கு 173.5 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. எம்பிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 155 வரைக்கும் ஃபேஸ் 2வில் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை அவங்க நினைக்கிறத விட சீட்டு வந்து இன்னும் அதிகமாக, சரியா, ஃபில் ஆகாமல், அவங்க நினச்சதை விட அதிகமாக இன்னும் ஃபில் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 140, சரியா, 145 அந்த ரேஞ்ச் வரைக்குமே நமக்கு வந்து கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதனால் இதை தெளிவாக பார்த்துங்க. இன்னையிலேருந்து மெயில் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு 7.5க்கு வரும். அதுக்கப்புறம் ஜென்ரல் கோட்டாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபேஸ் 2 வரைக்கும் தான் நம்ம ஓரளவுக்கு ஒரு பரவாயில்லாமல் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் திரும்பவும் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சரி நமக்கு வந்துடும் ரொம்ப லோ கட் ஆஃபில் இருக்க பசங்களுக்குலாம் நமக்கு வந்து கவுன்சிலிங்கில் நமக்கு வந்துடும் சொல்லி நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது சப்போஸ் உங்களுக்கு வந்து அடுத்த ஃபேஸே நடக்காது, ஃபேஸ் 2 முடிஞ்சுட்டு ஃபேஸ் 3 வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லா ப்ரைவேட் காலேஜஸுமே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. 1 லேக் டொனேஷன் கொடு, 2 லேக் டொனேஷன் கொடு அப்படின்னு சொல்லி டொனேஷன் சீட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சுடுறாங்க. அதனால தான் நாம் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், முன்னாடியே உங்களுக்கு சேஃபான விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் போய் சும்மா ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு அட்மிஷனோ சும்மா ஒரு 10,000மோ 5,000மோ கட்டி போட்டு வைங்க. சப்போஸ் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் அப்படியே அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டை நீங்கள் என்னாச்சு பார்த்தா எடுத்துக்கலாம். நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? அதை நிறைய பேர் கேட்கவே இல்லை. டவுட் கேட்டு தான் நிறைய பேர் கால் பண்ணீங்களே தவிர லோ ஃபீஸ் காலேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு யாருமே இது வரைக்கும் கால் பண்ணவே இல்லை. பரவாயில்ல, இனிமேலாவது அப்படிப்பட்ட கால்ஸ் வந்து வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.